எஸ்எம்பி மார்க்கெட்டிங் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை திரும்ப சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எப்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். 1100 கிட்ல பண்ணியிருக்கோம். 109ல இருந்து 166 பேருக்கும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். 109 நம்பர்ல இருந்து 166 பேருக்கு 1,15,500 ரூபாய் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லிஸ்ட் எல்லாம் படிச்சுன்னா உங்களுக்கு டைம் ஆயிடும். அதனால லிஸ்ட் படிக்கல. உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் நாங்க காட்டுறோம், அதுல பாத்துக்கங்க. போன வாரம் அமௌண்ட் வாங்கினாங்கல்ல, நம்ம கஸ்டமர் வந்து வாங்கினவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ வந்து நீங்கள் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராஜ்குமார். என் ஒய்ஃப் பேர் சோபனா. சோபனான்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 7ஆம் தேதி எஸ்எம்பி ஃபேமிலியில் 31 ஐடி போட்டேங்க. போட்டுட்டு மே மாதம் 23ஆம் தேதி எனக்கு 16 ஐடிக்கான அமௌண்ட்டு கிடச்சிது. அதுக்கு மீதி இருக்கிற 15 ஐடிக்கான அமௌண்ட்டு மே மாதம் 30ஆம் தேதி கிடச்சிடுச்சு. மொத்தம் 7ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் 62,000 எனக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. எஸ்எம்பி ஃபேமிலி ரொம்ப ஜெனுவனாக அருமையாக எப்போ ஃபோன் பண்ணாலும் சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி அது எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. நீங்களும் எல்லோரும் ஜாயின் பண்ணி இவங்கக்கிட்ட சேர்ந்து நல்ல லாபத்தை அடையலாம். அவங்க கொடுத்த மெட்டீரியலும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மொத்தமாக என் குடும்பத்தை சார்பாக எஸ்எம்பி ஃபேமிலிக்கு நான் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் எஸ்எம்பி ஃபேமிலி. ஹலோ, வணக்கங்க. என் பேர் செந்தூரன். ஆக்சுவலாக எஸ்எம்பி மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சொந்தமும் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சொல்லலை, நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு 800 கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக்லி 50 ருபீஸ் ஃபஸ்ட்டு லெவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸில் 100 ருபீஸ். ஸோ 800க்கு வந்து வரைக்கும் 100 ருபீஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி அடுத்து 1000 கிட்ட ஆரம்பித்தாங்க. அதில் வந்து 4 ஐடி போட்டு அதில் ஒரு 4000 வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 1000 கிட்டில் 3000 அப்படிங்கிற ஒரு கிட்டில் ஆரம்பித்தேன். அதுலேயும் நான் 4-5 ஐடி போட்டிருக்கேன். ஸோ அடுத்த வாரத்தில் நான் பேமெண்ட் வாங்கிடுவேன். ஸோ நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையாக இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த ஷார்ட் டைமில் வந்து லாக்டவுன் பீரியடில் எங்கேயுமே இன்கம் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்றப்போ ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக வரவங்க நம்பி பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது, நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மேலும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிஸ்னஸாக கொடுக்காம என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக அவங்க நம்மள்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட சஜஷன் கேட்குறாங்க, இப்படிலாம் பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கிட்ட இருந்து நான் பார்த்த வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு வித்தின் 1 மந்த்லேயே வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஸோ நீங்களும் நம்பி பண்ணலாம், நம்பிக்கையாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதனால் தேங்க்யூ. அந்த ரிவ்யூ நீங்க பார்த்துட்டீங்க. இது அவங்களா முன் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 வாரத்திலே போட்டு 2 வாரத்திலே ஒருத்தர் வந்து 60,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. அது அவரே அவர் வாயால சொல்லியிருப்பாரு, நான் சொல்ல தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3வது வாரம் ஒருத்தவங்க வந்து இந்த 3வது வாரம் இந்த அபிலா மேரிங்கிறவங்க ஒருத்தவங்க நம்மகிட்ட 3வது வாரம் இந்த வாரம் 15,000. போன வாரம் 2 வாரமும் அவங்க அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த வாரம் 15,000 அவங்க வாங்கியிருக்காங்க. இப்படி வாரம் நம்ம கஸ்டமர் வந்து அமௌண்ட் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரம் ஏர்ன் பண்ற ஸ்கீம்ங்கிறதுனால சீக்கிரமா அமௌண்ட் போகுது. இந்த கிட்டுக்கு நல்ல ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கிட்ட வந்து நல்லபடியா கொண்டு போகணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். மக்கள் ஏன்னா அவ்வளோ ஆர்வமா இதுல வந்து சேர்றாங்க. அதனால இந்த கிட்ல ஜாயின் பண்ணா சீக்கிரம் ஏர்ன் பண்ணலாம். அதனால இந்த கிட்ல ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கங்க. இப்ப இந்த வாரம் உங்களுக்காக ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 1100 கிட்ல வாரம் 5 ஐடி 5 வாரம் தொடர்ந்து நீங்க போட்டீங்கன்னா
25 வாரம், அதாவது 25 அடி வரும். வாரம் 5 அடி தொடர்ந்து 5 வாரம் போட்டீங்கன்னா 25 அடி போடுறவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 1 கிராம் கோல்டு காயின் தரோம். இது இல்லாம மாசம் 500 ரூபாய் அவங்களுக்கு சேலரி மாதிரி தரோம். நம்ம 1 இயருக்கு தரோம். 1 இயருக்கு மாசம் 500 ரூபாய் சேலரி. இந்த 25 அடி வாரம் 5 அடி வாரம் 5 அடி 5 வாரம் போடுறவங்களுக்கு தரோம். இது இல்லாம வாரம் 10 அடி 5 வாரம் தொடர்ந்து 10 10 50 அடி போடுறவங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் தரோம். இது இல்லாம மாசம் 1000 ரூபாய் 1 இயருக்கு சேலரியும் தரோம் அவங்களுக்கு. இத நம்ம என்ன சொன்னோமோ அந்த கிட்ல ஜாயின் பண்ணி அந்த ஏர்னிங் வந்து தனியா வரும். அது இல்லாம 5 வாரம் தொடர்ந்து போட்டுட்டாங்கன்னா அந்த 5 வாரம் தொடர்ந்து போட்டதுக்கு அப்புறம் மாசம் மாசம் அவங்களுக்கு அந்த சேலரி நம்ம என்ன சேலரி சொன்னோமோ அது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல ஏர்ன் பண்ணி இதுல வந்து ப்ராஃபிட் அவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி அந்த 25 அடி பண்ண திருப்பி 25 அடி திருப்பி ஒரு ஐடியா புடிச்சுப்போம். ஏன்னா திருப்பி வரணும். அந்த மாதிரி வந்தாதான் நானும் உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும். மத்தவங்களுக்கும் அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அதனால இந்த ஸ்கீம் வந்து பயன்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீமை சொன்னதுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்தே எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னேன். கிட்டத்தட்ட 4 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல 4 பேர் ஆல்ரெடி இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லிஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ்ல வைப்போம், பாத்துக்கங்க யாரா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டஸ்ல வைப்போம், பாத்துக்கங்க. அப்புறம் இன்னொன்னு நம்ம அப் டு டேட் எல்லாமே ஸ்டேட்டஸ்ல மெயின்டைன் பண்றோம். ஒளிமறை இல்லாம நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லிடுறோம். அப்படி இருந்தும் நம்ம எப்படி பண்றோம் என்ன ஏது சீனியாரிட்டி பிரகாரம் தான் நம்ம ஃபுல் பண்ணிட்டு வருவோங்கிறத நான் தெளிவா எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன். திருப்பி வந்து இப்ப போட்டவங்க, அதாவது ரீசெண்டா ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டவங்க கூட எனக்கு என்னைக்கு பேமெண்ட் வரும்னு கேக்குறாங்க. என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல் பண்ணா மட்டும்தான் பேமெண்ட் வரும். நீங்க ஸ்டேட்டஸை டெய்லி செக் பண்ணிட்டே இருங்க. உங்க பேர் மேல போய் உங்களுக்கு கீழே ஆளுங்க எப்போ வர்றாங்களோ அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் அந்த வீக் நாங்க சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால தான் நாங்க வந்து பார்சல் வந்து சென்ட் பண்ணல. ஏன்னா ஏற்கனவே போட்ட நாங்க பார்சல்லாம் 100 பார்சல் எங்க இருக்குன்னு இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. அதனால லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க பார்சல் போடுவோம். அப்படி போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க போட்டிருக்கோங்கிற தகவலை கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். அது வரைக்கும் ஏன் பார்சல் வரல தயவு செஞ்சு கொஞ்சம் கேட்காதீங்க. நாங்க கண்டிப்பா, ஏன்னா நாங்க முன்னாடி போட்டவங்களுக்கு ஒரே நாள்ல தான் பார்சல் நாங்க அனுப்பியிருக்கோம். இப்ப எங்க மிஸ்டேக் கிடையாது. லாக்டவுன் போட்டதுனால தான் நாங்க அனுப்பல. இல்லைன்னா நாங்க வேகமா பார்சலா நாங்க சென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா புது கஸ்டமர் எல்லாம் காலையில 10 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நீங்க பேசுங்க. பழைய கஸ்டமர்லாம் 7 மணில இருந்து 9 மணிக்கு அவங்களோட டவுட்டை தீர்த்துக்கங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன்னா பழைய கஸ்டமருக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்து திருப்பி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க. அதை 7 மணில இருந்து 9 மணிக்கு கேளுங்க. ஏன்னா புது கஸ்டமர்கிட்ட அட்டன் பண்ணி நாங்க வந்து அவங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும். அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் வேணும் இல்லையா? அதனால தயவு செஞ்சு இந்த டைம் வந்து கொஞ்சம் கீப் அப் பண்ணுங்க. ஓகேங்களா? எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.